கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இன்றைக்கும் உங்களோடு ஒரு நல் வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாக ஏஎம்என் தொலைக்காட்சி மற்றும் எஸ்எம் ரெஜிஸ் பாஸ்டர் என்ற யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் கூட கொடுத்திருக்கிற ஒரு புதிய மாதத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கூட கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பிப்ரவரி மாதத்திற்கான தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் நல்லவர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்க்க வேண்டும். அந்த நல்ல தேவனை நாம் தெய்வமாக கொண்டபடினாலே நாம் பாக்கியவான்கள் என்பதை அறிந்து அதை அறிக்கை செய்து ஆண்டவர் நாமத்தை உயர்த்த வேண்டும். அதுதான் நம்முடைய விசுவாசம், அதுதான் விசுவாச அறிக்கை. ஆகவே இப்பொழுதுதான் 2024 பிறந்தது போல் தோன்றினாலும் ஒரு மாதம் நிறைவடைந்து விட்டது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரையிலே தேவனுடைய கரம் நம்மோடு கூடவே இருந்து நம்மை நடத்துவதற்காக, இந்த 31 நாட்களும் நம்மை சுகமாய் பத்திரமாய் பாதுகாத்ததற்காக, இந்த 31 நாட்களும் நம்முடைய தேவைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்ததற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்வோம். நன்றி உள்ள பிள்ளைகளாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். அதே வேளையில் இந்த புதிய மாதத்திற்காக கர்த்தரை மீண்டும் நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசிப்போம். புதிய மாதம் தேவன் கொடுத்த அடுத்த ஒரு ஆசீர்வாதம், இன்னும் ஒரு ஆசீர்வாதம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே மாதத்தின் முதல் நாளிலே தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், ஒப்புக் கொடுப்போம், கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த மாதத்திற்கென்று பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகம கருத்துக்களை, இறையியல் கருத்துக்களை நாம் ஏற்று அதை விசுவாசித்து அதன்படி நடப்போம். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாக வாழ்ந்து எல்லாவற்றையும் நாம் சுதந்திரத்துக் கொள்வோம். நாம் எல்லோருக்குமாக சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்த்து ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, நீர் கூட கொடுத்த இந்த மாதத்திற்காக, பிப்ரவரி மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்த ஜனவரி மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எங்கள் காரியங்களை வாக்கிய பண்ணி எங்களோடு கூடவே இருந்து ஸ்தோத்திரம், எங்களை கரம் பிடித்து நடத்தினரே கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் எங்களை முற்றிலுமாய் உங்களுடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கரம் பிடித்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி ஸ்தோத்தரிக்கிறோம். மாதத்தின் முதல் நாள் தொடங்கி மாதத்தின் கடைசி நாள் வரையில் எங்கள் மீதமுள்ள வாழ்நாள் எல்லாம் நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ, உமக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் செய்ய, சத்தியத்திலே நடந்து உண்மை உள்ளவர்களாக நாங்கள் வாழ்ந்து பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த நோக்கத்தோடு கூட ஆண்டவர் இயேசு எங்களை தெரிந்து கொண்டீரோ, தாயின் கருவிலே உருவாகும் முன்பே எங்களை ஆண்டவரே பிரித்தெடுத்தீரோ, முன்குறித்தீரோ, எங்களை தெரிந்து கொண்டீரோ. ஆண்டவரே, கரு உருவாகும் முன்பே என்னுடைய கருவை என்னுடைய கண்கள் கண்டதால் எம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல தேவனை தெய்வமாய் கொண்டபடியினாலே நாங்கள் பாக்கியம் உள்ளோம் என்பதை விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலும் கர்த்தர் எங்களை நடத்தும். ஒவ்வொரு நாளும் உடைய கரம் கூடவே இருந்து எங்களை நடத்துவீராக. நித்தமும் நடத்தும். மகா வறட்சியான காலங்களிலே எங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்கும். எங்கள் எலும்புகளை நிலம் உள்ளதாய் நீர் மாற்றும். நீர் பாய்க்கிற தோட்டத்தை போல எங்களை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். நாங்கள் வாழும் நாளெல்லாம் உமக்கு உயிருள்ள சாட்சிகளாய் வாழ்ந்து உம்முடைய நாமத்திற்கே துதி கன மகி சோத்திரங்களை செலுத்தி உம்மை கனப்படுத்தி உம்மை உயர்த்தி நாங்கள் வாழும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இம்மட்டும் நடத்தின எபெனேசரே, இனியும் நடத்துவீராக. எம்மானுவேலராய் கூட வருவீராக. கடைசி மட்டும் எங்களோடு கூட இருப்பீராக. எங்களை கரம் பிடிப்பீராக. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற உயிருள்ள சாட்சிகளாக வைப்பீராக. உலகத்திற்கு ஒளியாக உப்பாக எங்களை நடத்தும் வையும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பலப்படுத்தும். இந்த மாதத்திற்கான தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கிற பொழுது இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தைகளின்படி நடந்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் ஆண்டவர் சுதந்திரிக்கத்தக்க நன்மைகளை சுதந்திரத்துக் கொள்ளும்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுக்காக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே அவர்களையும் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களையும் கரம் பிடித்து நடத்தும். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் விட்டப்பட்டு போகாதபடிக்கு நாங்கள் உம்முடைய ஜனம் என்பதை ஆண்டவரை உலகம் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் எங்களை நடத்துவீராக. எங்களுடைய காரியங்களை வாக்கிய பண்ணுவீராக. தடைப்பட்டு போன எல்லாவற்றையும் எங்களுக்கு வாக்கிய பண்ணுவீராக. நீண்ட நாட்களாக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு வர வேண்டிய எங்கள் காரியங்களை எங்களுக்கு வாக்கிய பண்ணும். எங்கள் தேவைகளை சந்தியும். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாக்கியமாக பண்ணும். எங்களை குற்றப்படுத்தும் நாங்களை நியாயம் விசாரிக்கிற அறிவை ஞானத்தை எங்களுக்கு தாரும். எங்களை பலப்படுத்தும், எங்களை திடப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் இந்த
மாதத்திற்கென்று பிப்ரவரி மாதத்திற்கென்று கொடுத்த பிரத்யேகமான ஒரு வேத வார்த்தை நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமொழிகள் 15:16. அதுதான் இந்த மாதத்திற்கான that is the word for the month of February 2024. ஆகவே இந்த வசனத்தை நாம் தியானிப்போம். இந்த வசனத்தை ஒட்டியுள்ள ஒத்த வசனங்களை தியானிப்போம். இதன் மூலம் தேவன் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்போம். இதன்படி நாம் வாழ்வோம். இதன்படி வாழ்ந்து இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நிபந்தனை என்ன, ஆசீர்வாதம் என்ன, அதுதான் இந்த வாக்குத்தத்தம் என்பதில் அடங்கி இருக்கிறது. என்ன செய்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிற காரியம். ஆகவே நீதிமொழிகள் 15:16 நம்மிலிருந்து ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம், அல்லது நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். உங்களிடத்தில் வேத புஸ்தகம் இருந்தால் அதை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். வேத புஸ்தகத்தை திறந்து வைத்துக்கொண்டு வாசியுங்கள். வார்த்தையை வாயினாலே வாசிக்கிற பொழுது நம்முடைய கண்கள் அந்த வார்த்தைகளை பார்க்கிறது. கண்கள் மூலமாக வார்த்தை உள்ளே போகிறது. அந்த வார்த்தையை நாம் வாசிக்கிற பொழுது நம் வாயின் வழியாக அது உள்ளே போகிறது. அதை நாம் சத்தமிட்டு வாசிக்கிற பொழுது அது காது வழியாக உள்ளே போகிறது. பாருங்கள், வாயின் வழியாக உள்ளே போகிறது, காதின் வழியாக சத்தம் உள்ளே போகிறது, கண்கள் வழியாக வசனம் உள்ளே போகிறது, இருதயத்தில் போய் அங்கே அமர்ந்திருந்து அதை நாம் அசை போடுகிற பொழுது, தியானிக்கிற பொழுது அது நமக்கு சொந்தமாகிறது. சொந்தமாவதில் மாத்திரமில்லை, அதை நாம் சுவாசித்து விசுவாசித்து நடக்கிற பொழுது அதை சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா! இப்படி தான் வேதத்தை வாசிக்கணும். நான் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், சபையில் சொல்லுவேன், எப்பொழுதும் வேதத்தை வாசிக்கிற பொழுது வீட்டிலே சத்தமிட்டு வாசியுங்கள். என் வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையை காத்திருந்து எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் பாக்கியவான். காலையில் எழுந்தவுடனே வேத புஸ்தகத்தை திறந்து வாசற்படி விழித்திருந்து அதை நாம் வாசிக்கிற பொழுது அவருக்கு நாம் செவி கொடுக்குறோம். வாசிக்கிற பொழுது அவர் பேசுகிறார் அல்லவா, அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம். அதுதான் பாக்கியவானாய் வாழ வேண்டுமா, வேத வார்த்தைகளை வாய் திறந்து சத்தமிட்டு வாசியுங்கள். கண்கள் வழியாகவும் காது வழியாகவும் வாய் வழியாகவும் உள்ளே போகிற வார்த்தை இருதயத்தில் அது உங்கள் தியானமாக இருக்கட்டும். தியானித்து அசை போட்டு சொந்தமாக்குங்கள். சொந்தமாக்கி அதில் உள்ள சுதந்திரத்துக் கொள்ளும்படி வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 15:16 வாசிக்கிறேன் பாருங்கள். சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். நல்லா கவனிச்சிங்களா? சஞ்சலத்தோடு கூட, வேதனையோடு கூட, பாடுகளோடு கூட, புத்தகங்களோடு கூட வரக்கூடிய அதிக செல்வம், அதிக பொருள், செல்வம், ஐஸ்வர்யம், அதைவிட கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வேதத்தின்படி நடந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி உழைத்து சம்பாதிக்கிற கொஞ்சம் பொருள் இருக்கிறது அல்லவா, அதுதான் உத்தமம். அப்போது என்ன நடந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம்? கர்த்தருக்கு பயந்து நாம் சம்பாதிக்கிற அந்த பொருள் கொஞ்சமாக இருந்தாலும் அது மேன்மையானது. கர்த்தருக்கு பயப்படுதல் நிபந்தனை. வேலையிலே உத்தமம், சிந்தனையில் உத்தமம், சொல்லிலே உத்தமம், வார்த்தையிலே உத்தமம். அப்படி இருந்தால், உண்மையாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருள் இருக்கிறது அல்லவா, அது வேதனையற்ற ஐஸ்வர்யம். கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதனோடு கூட ஒரு வேதனையை கூட்ட மாட்டார். அப்போது அந்த கொஞ்சம் பொருளே உத்தமம் என்று தான் பார்க்கிறோம். ஸோ தட் இஸ் பெட்டர். விச் இஸ் பெட்டர்? பெட்டர் இஸ் எ லிட்டில் வித் ஃபியர் ஆஃப் காட். Better is a little with fear of the Lord than great treasure with troubles. உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாத்தினாலும் வரக்கூடிய அந்த செல்வம், பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் வரக்கூடிய அந்த திரளான செல்வத்தை பார்க்கலாம். சஞ்சலத்தோடு வரக்கூடிய திரளான அந்த ஆஸ்தியை பார்க்கலாம். பாருங்கள், கர்த்தருக்கு பயந்து கொஞ்சமாக இருக்கிற பொருள் இருந்தாலும் அதுதான் உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கு. தட் இஸ் பெட்டர். இது இந்த மாதம் பிப்ரவரி மாதம் தான் அரசாங்கத்தில் பட்ஜெட் போடுற மாதம். இந்த அரசாங்கத்தில் பட்ஜெட் போடுற ஒரு மாதம். ஃபைனான்ஷியல் இயரில் கடைசி மாதத்துக்கு முந்தின மாதம். இதில் தான் எல்லா அரியர்ஸ் அதெல்லாம் கிளியர் பண்ணுற மாதம். பிப்ரவரி மார்ச்சோடு அந்த பட்ஜெட் முடிகிறது பாருங்கள். ஆகவே செலவினத்துக்கு மார்ச் வரையில், சம்பளத்துக்கு பிப்ரவரி வரையில் தான். அதுக்கு அடுத்த சம்பளம் மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் பட்ஜெட்டில் தான் வரும் மறுபடியும். எல்லாருக்கும் தெரியும், அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களும் மற்றவங்களுக்கெல்லாம். அப்போது இந்த நாளிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்குறார் பாருங்கள்.
கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தால் அதிகத்தில் உண்மை உள்ளவனாக இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு பயந்து சம்பாதிக்கிற கொஞ்சம் பொருளில் வரக்கூடிய அந்த ஆதாயம் மிகுந்த ஆதாயம். தட் இஸ் பெட்டர். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. உழைக்கணும், உழைத்து சம்பாதிக்கணும். அது குறைந்த வருமானமாக இருந்தாலும் பரவாயில்ல, வேலையில் உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும். உண்மையுள்ள மனுஷன் என்பது அங்கே தான் அடங்குகிறது. தன் வேலைகளிலே ஜாக்கிரதையாக இருக்கிற மனுஷனை இதை நீ கண்டால் அவன் நீசர்களுக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அதுதான் கௌரவம். நீசர்களுக்கு முன்பாக நிற்கிறது கிடையாது, தண்டிக்கிறதுக்காக இல்லை, உதவாங்கிறதுக்கு இல்லை, பனிஷ்மெண்ட்டுக்காக கிடையாது. அதனால் கொஞ்சம் சம்பளமாக இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் வருமானமாக இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சமாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் கர்த்தருக்கு பயந்து செய்கிறது வருகிறதா, உண்மை உள்ளா இருக்கிறதுனால வருகிறதா, அதுதாங்க உத்தமம். தட் இஸ் பெட்டர். அதுதான் மனதுக்கு சந்தோஷம். அதை குறித்து பாருங்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தைகளில் இதெல்லாம் வரும், பின்னால் வரும் பாருங்கள். உத்தமம், பெட்டர், நல்லது, குட், பாராட்டுதல், அப்ரிஷியபிள், மறுபடியும் உத்தமம், மறுபடியும் நலம், குட், மறுபடியும் ஆதாயம், தட் இஸ் ஸ்ட்ரெங்க், தட் இஸ் தி ஈல்டு, அப்புறம் மனரம்மியம், எல்லாத்திலும் மனரம்மியமாக இருக்கிறது. கடைசியாக பலன். ஸோ கர்த்தருக்கு பயப்படுறதுனால் வரக்கூடிய அந்த பலன், அதில் வரக்கூடிய அந்த வருமானம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் சாராத பெயர் கிறிஸ்தவர்கள், பண்டிகை கிறிஸ்தவர்கள், பாரம்பரிய சபை கிறிஸ்தவர்கள் ஒருபுறத்தில், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி தங்களை ஒருபடி மேலே காட்டிக் கொள்ளுகிற ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றெல்லாம் ஒரு ஸ்தானம் மேலே போகிறவங்க. இதனுடைய குணங்களில், நலன்களிலே, பண ஆசையிலே, பணம் சம்பாதிக்கிற விதத்தில் ஒரு வித்தியாசத்தை உலகத்திற்கு காட்ட வேண்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை மறந்து விடவே கூடாது. உலக பிரகாரமாக இருந்தால் ஒரு அல்பையாக இருப்போம், கேவலமாக இருப்போம் பாருங்கள். அப்போது கேவலமான முறையில் நடந்துக்குவோம். பெயரில் கிறிஸ்தவனாக இருப்பான், நல்ல பெயர் வச்சுருவான், கிறிஸ்துவ பெயரெல்லாம் நல்லது தான். கிறிஸ்துவ சபைக்கு, பாரம்பரிய சபைக்கு கூட போவான். ஆனால் அடுத்தவங்களுக்கு கொடுக்கவே மாட்டான். மற்றவங்களை வஞ்சித்து ஏமாற்றி அவருடைய உழைப்பை இவன் சுரண்டுகிறான் பாருங்கள். சுரண்டல் பேர் வழி. இவன் யோக்கிய மாதிரி பேசுவான், ஆனால் செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும். அவனை இழிச்சவான்னு சொல்லுவான், ஏமாந்தவன் சொல்லுவான். அவனை போய் என்னமோ கேவலமாக உழைக்காத சம்பாதிக்கிற மாதிரி சொல்லுவான். இவன் உழைக்கிறவன் சம்பளத்தை ஏமாற்றி இவன் வாங்கி சாப்பிட்றவன் இவன் யோகியன்னு சொல்லுவான். பாருங்கள், நல்ல உலகத்தில் இன்றைக்கி உலகம் அப்படி தான் போய் கொண்டிருக்கிறது. மாயமான ஒரு உலகம், மாயமான உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தால், இறக்கம் உள்ளவனாக இருந்தால் காரி துப்பிடுவான். யூஸ்லெஸ், தேவையில்லை, வேஸ்ட்டுன்னு சொல்லுவான். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது பார்த்தீங்களா? கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருள் இருக்குது, அது உத்தமம். கொஞ்சமாக சம்பாதிக்கிறோம், உண்மையாக இருக்கிறோம்ப்பா. அப்போது நிறைய காரியங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு வேலையில் நம்ம சம்பாதிக்கிற தொழிலில் குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் சோல்டு, அதை பொறுத்து, குவான்டிட்டி ஆஃப் திங்ஸ் கிவன் அதை பொறுத்து, குவாலிட்டி as well as quantity. அண்ட் தேர்ட், நீங்கள் பாருங்கள், வித்தவுட் வேஸ்டிங் த டைம் ஆஃப் தி எம்ப்ளாயர். நாம் ஒரு இடத்துல வேலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரம் வேலை அந்த நேரத்தில் நம்ம எவ்வளோ உற்பத்தி கொடுக்க முடியுமோ, வேலை செய்யணும்னு செய்யணும். அதில் எவ்வளோ டான்ஸ் பண்ணி அந்த நேரத்தை வீணடிக்க முடியுமோ செஞ்சோம்னா பிரயோஜனம் கிடையாது. அங்கே தான் நம்ம உண்மை இல்லாத, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. பார்த்தீங்களா? அப்போது பங்க்சுவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா that is the great thing in the case of integrity. If you want to be a man of integrity, you must have punctuality. ரெண்டாவதாக சங்கீத புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனங்களை வாசித்து பார்க்கிற போது தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது: அநேக துன்மார்க்கருக்குள்ளே செல்வ திரட்சியை பார்க்கலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது, கொஞ்ச பொருளே உத்தமம் என்று பார்த்தோம். இப்பொழுது கொஞ்சமே நல்லது என்று பார்க்கிறோம். இந்த கொஞ்சம் என்பதை நீங்கள் பாருங்கள், அதுதான் தேவன் கொடுக்கிறது. எப்பொழுதும் கொஞ்சமாக இருக்கிறத தேவன் நமக்கு கொடுக்குறார் என்று சொன்னால் அதை நாம் நிறைவாக அனுபவிக்க முடியும். கொஞ்சமாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய தேவைகளுக்கு ஏற்றதாக இருக்கும். நம் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் பாருங்கள். அப்போது வசனத்தை நல்லா பார்த்தீங்கன்னா, அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கலாம். நிறைய செல்வம் இருக்கலாம் துன்மார்க்கருக்கு.
அதை பார்க்கலாம். நீதிமானுக்குள்ள கொஞ்சம் நல்லது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது விச் இஸ் பெட்டர் என்று நீங்கள் பார்க்கிற பொழுது, a little that a righteous man has is better than the riches of many wicked. Wicked may possess many properties, many things. He may possess many riches also. ஆனால் கொஞ்சம்தான் நல்லது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம அந்த கொஞ்சத்தில் தான் திருப்தியாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கொஞ்சம் நம்முடைய உண்மைக்கும் நம்முடைய உழைப்புக்கும் நம்முடைய நேர்மைக்கும் கொடுக்கப்பட்ட தேவனுடைய பரிசு, தேவனுடைய ஆசீர்வாதம். அப்போ உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளான்னு சொன்னால் அந்த பரிபூர்ணம் என்பது இந்த கொஞ்சத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். 17ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் காக்கிறார். அப்போது துன்மார்க்கருக்கு புயங்கள் பெருசாக இருந்தாலும் பலமாக இருந்தாலும் முறிஞ்சு போயிடும். ஆனால் நீதிமான்களை யார் காக்கிறது? கர்த்தர் தாங்குகிறார். ஆகவே இந்த பிப்ரவரி மாதத்திற்கான வார்த்தையை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம் என்று பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக 2வது பகுதியாக துன்மார்க்கருடைய செல்வ திரட்சியை பார்க்கலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே உத்தமம் என்று பார்த்தோம், கொஞ்சமே நல்லது என்று பார்த்தோம். ஸோ துன்மார்க்கருடைய பயங்கள் முறிந்து போகும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் என்று சொன்னால் அந்த கொஞ்சத்திலேயே நீதிமான்களை தாங்கி கொண்டே இருக்கிறார். அள்ள குறையாது, எடுக்க குறையக்கூடாது, தீராது, இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் கொஞ்சம்தான். அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம், நிறைவானது. இன்றைக்கி இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடிகிறதா? யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். டேஸ்ட், ஓ ஹவு ஸ்வீட் த லார்ட் இஸ். ஸோ தட் வெரி லிட்டில் மேக்ஸ் இட் பெட்டர். அந்த கொஞ்சம் உத்தமமாக இருக்கிறது, அந்த கொஞ்சம் நல்லதாக இருக்கிறது, அந்த கொஞ்சம் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது, அந்த கொஞ்சம் நம்மை தாங்குகிறது பாருங்கள். ஆகவே கொஞ்சம் தானே நினைக்கக்கூடாது. அது எதனாலே வந்தது? கர்த்தருக்கு பயந்து நம் வேலைகளை செய்வதனாலே, உழைப்பதனாலே, சம்பாதிப்பதனாலே வந்தது. கர்த்தருக்கு பயத்தோடு கூடிய அந்த செல்வம் அது கொஞ்சம், ஆனால் நிறைவு, பரிபூரணம், முழுமை. அது தாங்கும், அது தப்புவிக்கும், ஏந்தும் சுமக்கும், அது நம்மை மேன்மைப்படுத்தும், உயர்த்தும், நம் தேவைகள் அனைத்தையும் சந்திக்கும். ஆனால் துன்மார்க்கருக்கு அப்படி கிடையாது. எவ்வளோ செல்வம் இருந்தாலும் திருப்தி இருக்காது. இன்னும் வேணும் நாளிந்து கொண்டிருப்பான். ஒரு திருப்தியற்ற நிலைமை நீதிமானின் நிலைமை. கொஞ்சத்திலேயே திருப்தி. போதும், இது போதும், இது நல்லது, இது பெட்டர், இது நல்லது, அப்படி நினைக்கக்கூடியவன் தான் நீதிமான். அதோடு மாத்திரமல்ல, அந்த நீதிமானை தேவன் தாங்குகிறார் என்று நான் பார்க்கணும். 2வது கருத்து, மிக முக்கியமான ஒரு கருத்து பாருங்களும். துன்மார்க்கரோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. அவனை பார்த்து நம்ம ஏமாறக்கூடாது, அவனை பார்த்து நம்ம ஐயக்கந்தனம் பண்ணக்கூடாது, அவனை பார்த்து நம்ம தீமை செய்யக்கூடாது. ஏனென்றால் அவன் அதற்கான விளைவுகளை அவன் பெற்றுக்கொள்வான். ஹீ ஷுட் நாட் பி எ ரோல் மாடல் ஃபார் அஸ். அப்போது நமக்கு எப்பொழுதுமே கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறது தான், அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் அவனை சீயோனில் ஆசீர்வதிப்பார். அவன் வாழும் நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தர் அவனுக்கு பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கொடுப்பார். அவர்களுக்கு ஒன்றும் சமாதானத்தையும் காண்கிற பாக்கியத்தை கொடுப்பார். பாக்கியவான். ஸோ கர்த்தருக்கு பயப்படுதலோடு கூடிய கொஞ்சம் உத்தமம், கர்த்தருக்கு பயப்படுதலோடு கூடிய கொஞ்சம் செல்வம் அது நல்லது. கர்த்தருக்கு பயப்படுதல் வரக்கூடிய அந்த கொஞ்சமான ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் அவனுக்கு நிறைவை கொடுக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த மாதத்தில் ஆண்டு நமக்கு அதை தான் சொல்லி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கடன் வாங்கி பொருட்களை வாங்கி ஆடம்பரமான ஒரு வீண் வாழ்க்கை வாழ தேவையே இல்லை. அது நமக்கு தேவையே இல்லை. கடன் வாங்கி வாழ்வது நமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை கிடையாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றிலும் மன ரம்மியத்தோடு, திருப்தியோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு வாழுகிற பொழுது அது நமக்கு போதுமானதாக இருக்கும். மாத்திரமல்ல, தேவனுடைய கண்களிலே விலையேற பெற்றதாக இருக்கிறது. தேவனுடைய கண்களிலே அது மேன்மையானதாக இருக்கிறது. பாருங்கள்,
தேவன் அதைத்தான் விரும்புகிறார். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். ஆகவே சங்கீதம் 37 உள்ள 2 வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வாசித்து பாருங்கள். நிச்சயமாகவே தேவன் அதன் மூலமாக பெரிய காரியங்களை செய்கிறார். ஸோ நீதிமான்களை அவர் தாங்குகிறார். அப்ஹோல்ட்ஸ் த ரைட்டியஸ் பீப்புள். அவருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். நம்முடைய நீதி உள்ள வாழ்க்கை நமக்கு நிறைவை கொடுக்கிறது. நம்முடைய நீதி உள்ள வாழ்க்கை நமக்கு பரிபூரணத்தை கொடுக்கிறது. நமக்கு நீதி உள்ள வாழ்க்கை நல்லதாகவே உத்தமமாகவே இருக்கிறது. ஆகவே இந்த வசனத்தை குறித்து வைத்து தியானியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 3வது வசனத்தை வாசிக்க பிரியப்படுகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதுதான் இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். முக்கியமாக கிறிஸ்துவ விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஆகவே பார்த்தீங்கன்னா இந்த நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் நல்ல தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? ஒன்றும் இல்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு, மிகுந்த செல்வம் இருந்தும் தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? மிகுந்த செல்வத்தின் மேலே வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நாம் ஒன்றுமில்லாதிருந்தும் நம்மை செல்வனாக காட்டிக்கொள்கிறோமா, பாராட்டுகிறோமா? அல்லது மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறானா? இதில் எங்கே போதுமானது வருகிறது? எங்கே அந்த கொஞ்சம் செல்வம் வருகிறது பாருங்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஞ்சம்தான் அப்படிங்கிறத விட ஒன்றுமில்லாதிருக்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஒன்றுமில்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவன் என்று சொன்னால் செல்வ சீமானை போல வாழ்கிறான். அந்த ஒன்றுமில்லாதது சொல்லக்கூடிய அந்த கொஞ்சத்திலேயே திருப்தியாக இருக்கிறான். அதை வைத்துக்கொண்டே சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். எல்லாருக்கும் கொடுக்குறான், எல்லாரையும் போஷிக்கிறான், எல்லாரோட அன்பாக இருக்கிறான், எல்லாரோட பழகுகிறான், எல்லாருக்கும் நன்மை செய்கிறான். அப்போது அந்த கொஞ்சத்தில் செல்வனாக அவனால் இருக்க முடிகிறது. He is able to live like a rich man when he is only possessing a little. அப்போது அவனை நீங்கள் பாருங்கள், இன்னொருத்தனை நீங்கள் பாருங்கள், அவன் மிகுந்த செல்வம் இருந்தும் தன்னை தானே தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு. ஏன் தரித்திரனாக பாராட்டுறான்? யாருக்கும் ஒன்றும் கொடுக்கவே மாட்டான், எல்லாத்தையும் கஞ்சத்தனம் பண்ணுவான். அது பணத்தை சேர்த்து வைப்பதன் மேலே உள்ள ஒரு வாஞ்சை. பணம் இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிச்சைக்காரனை போல மற்றொரு இடத்துல கையேந்துகிறவனாக இருப்பான், அடுத்தவங்க உழைப்பில் சாப்பிட்றவனாக இருப்பான். பணம் இருக்கும், இல்லைன்னு சொல்லிகிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றதுல என்ன பிரயோஜனம்? அந்த செல்வம் எதற்காக? அப்போது தரித்திரனை போல வாழ்ந்து, தரித்திரன்னா யாருக்கு? எடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான், அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான், அடுத்தவங்க முன்னாடி தான். ஒன்றும் இல்லாத மாதிரி தரித்திரனாக இருக்கிறது. உண்மையிலேயே நிறைய இருக்கிறது, ஆனால் மனம் இல்லை. பகிர்ந்து உள்ளவருக்கு மனம் இல்லை, கொடுப்பதற்கு மனம் இல்லை. அப்படி கொடுக்குறவங்கள அன்பாக இருக்கவங்கள பார்த்தா அவனுக்கு பொறாமையாக வேறு இருக்கும், கைமகாரமாக வர்றது. காரணம் என்ன? அவனால் கொடுக்க முடியல, இருந்தும் கொடுக்க முடியல, கொடுக்குற அளவுக்கு மனம் பக்குவப்படலை, கொடுக்குற மனசு இல்லை, இருந்தும் உதவி செய்கிற மனசு இல்லை, இருந்தும் பகிர்ந்து கொண்டுற மனசு இல்லை, இருந்தும் தன்னுடைய சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்க வேறு இல்லை. விருந்துக்கு கூப்பிடுவான், ஆனால் அவனால் தாராளமாக போட முடியாது, போடுவதற்கு ஏற்ற ஒரு தயாரிப்பு இருக்காது. ஏனென்றால் அவன்தான் தரித்திரன், செல்வம் நிறைய இருக்கிறது, மற்றவங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. அந்த தரித்திரமாக அவன் நடிக்கிறதே கர்த்தருக்கு பயப்படாததுனால்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று நாம் நினைக்கிறதே கிடையாது. நான் தான் கஷ்டப்பட்டேன், நான் தான் சம்பாரித்தேன், நான் தான் சேர்த்தேன் சொல்லிட்டு தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொண்டு தன்னுடைய சாமர்த்தியத்தில் சம்பாரித்தது மாதிரியும் அதை அடுத்தவங்களுக்கு யாருக்கும் கொடுக்காம தரித்திரனை போல காட்டிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு அதை இன்னும் மிச்சப்படுத்தி சேர்ப்பதனாலே அது என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் அப்படி செய்வானா? கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார்ல, கர்த்தர் தானே கொடுத்துருக்கிறவர், அவருக்கு தெரியாது அவங்க வீட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. உன்னால் இதை கொடுக்க முடியும்னு அவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் கர்த்தரிடத்துலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கொடுக்கறதுக்கு வஞ்சிக்கிறீங்க, ஏமாற்றுறீங்க.
ஆசீர்வாதத்தை தேவனுக்கே கொடுப்பதற்கு மனசு இல்லை. ஆசீர்வாதத்தை தேவனுக்கு முன்பாகவே தரித்திரனை போல் நடந்து கொள்ளும். எங்கே இருக்குது பணம் அப்படிங்கிறீங்க. ஆனால் வீண் செலவுகள், ஆடம்பர செலவுகள், பகட்டான துணிமணிகள், பகட்டான ஒரு வாழ்க்கை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தாராளமாக செய்ய தயாராக இருக்கிறீங்க. அந்த செல்வத்தை கொடுத்த தேவனுக்கோ தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கோ கொடுப்பதற்கு தயாராக இல்லை. பிரியமானவர்களை, நிறைய பேர் பார்க்கலாம், தங்களை கிறிஸ்துவர்கள், விசுவாசிகள், நம்முடைய ஆவிக்குரியவர்கள்னு சொல்லிட்டு இருப்பான், பிரைசலாடெல்லாம் போட்டிருப்பானுங்க. ஆனால் ஒருவருக்கும் ஒரு தர்மம் செய்ய மாட்டான், ஒருவருக்கும் ஒரு உதவி செய்ய மாட்டான், ஒருவருக்கும் ஒரு வேளை சோறு கொடுக்க மாட்டான். பெரிய யோகிய மாதிரி பரம கிறிஸ்தவன் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அப்படி கொடுக்கிறவர்களை கேவலமாக நினைப்பானுங்க. அப்போது ஏன் அது மாதிரி சொன்னீங்கன்னா, கடவுள் பயம் இல்லை அவங்ககிட்ட. அவன் கடவுள் பயத்தில் சம்பாதி சொத்தை சேர்த்து வைக்கவே இல்லை. அது இருக்கும், கடவுள் பயத்தை சேர்த்து வச்சுன்னா கடவுள் பயத்தோடு கூட சம்பாதித்த சொத்து அப்படி நிலைச்சிருக்கும். அது ஏன் போகுது? போகாது. அது நிறைவான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். பாருங்கள், அவன்கிட்ட என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, சொத்தை அவனு இந்த வீடு ஒன்று தான் அவனு இருக்குது, ஏதோ வேலைக்கு போனால் சாப்பாடு, அவ்வளோதான். ஆனால் அவன் நிறைவாக இருப்பான், மகிழ்ச்சியாக இருப்பான். இதுதான் அந்த கொஞ்சத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது உத்தமமான ஒரு வாழ்க்கை. பார்த்தீங்களா? இவன் நிறைய வச்சுருப்பான், தூக்கம் வராது, எங்கே பூட்டினோமோ திறந்து வச்சோமோன்னு பார்த்துட்டு இருப்பான், ராத்திரிலாம் திருட வரானான்னு சொல்லி கண்ணு வச்சு காத்திருப்பான். என்ன பிரயோஜனம்? அடுத்தவங்களும் கொடுக்கறது இல்லை, திருடன் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சாமர்த்தியம் சேர்த்து வைக்கிறது. எவ்வளோ நாள் நீங்கள் அது மாதிரி செய்ய முடியும்? பாருங்கள், யோசித்து பாருங்கள். அப்போது இந்த கொஞ்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம், நிறைவு. அது பரிபூரணம், அது முழுமை, அதில் சந்தோஷம், அதில் சமாதானம், அதில் எல்லாம் இருக்கும், சுகம், பலன் எல்லாம் இருக்கும். அதற்கு நேர் விரோதமானது தான் நிறைய இருக்கும் சொத்து, தரித்திரம், கொடுக்க மாட்டான், ஓட்ட மாட்டான், செய்ய மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டான், பிரயோஜனமே இல்லை. ஒரு பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை வாழறதில்ல, யாருக்கும் ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஆகவே தன்னைத்தானே ஒரு தரித்திரனாக அவன் காட்டிக்கொள்வான், இல்லாதவனை போல் காட்டிக்கொள்வான். போலி, மறுபடியும் கடவுளுக்கு உண்மை இல்லை. ஆனால் உண்மை உள்ளவன், எல்லாவற்றிலும் நிறைவாக இருக்கிறவன், கொஞ்சத்திலே சந்தோஷமாக வாழக்கூடியவன், அவன் செல்வனைப் போல அவன் வாழ்வான். ஏனென்றால் அவன் கொடுக்கறதுனால அவனுடைய தாராள மனசு, அவனுடைய நல்ல பண்பு, அவனுடைய அது அவனை உயர்த்துகிறது. பாருங்கள், இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் கற்றுக்கொள்வோம். பட்ஜெட் போடுறீங்கள, போடுங்க. எத்தனை % ஏழைகளுக்கு கொடுக்குறீங்க? உங்களுடைய சம்பளத்தில் வருமானத்தை மொத்தமாக கூட்டி அதில் 10% கணக்கு பண்ணி தசமமாக உண்டியில் காணிக்கையாக கொடுக்குறீங்களா? யோசித்து பாருங்கள். வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உண்டியில் போடும்பொழுது வாரம் எவ்வளவு தூரம் சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுறீங்க? கறி, மீன், மற்ற உணவு காரியங்களுக்கெல்லாம், ஈவன் சண்டே மாத்திரமே. அதில் ஒரு 10% ஆலயத்தில் உண்டியில் போடக்கூடாதா? அந்த வாரம் முழுக்க மார்க்கெட்டுக்கு போகும்பொழுது வரும்பொழுது அங்கங்கே கிடைக்கிற கிழிஞ்ச நோட்டு, பழைய நோட்டு, செல்லாத நோட்டெல்லாம் திருப்பி கொடுத்தா அவன் இல்லை செல்லம் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறான். அவன் எங்கே செல்லும்? உண்டியில் தான் செல்லும். அந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் வளர்ந்தோம்னா அவன் என்ன கிறிஸ்துவ விசுவாசிகள் யோசித்து பாருங்கள். நிறைய செல்வம் இருந்தும் தரித்திரன், கிழிஞ்சு போனது, இங்கு கரப்பட்டது, அழுக்கானது, ஒட்டின நோட்டு, அதெல்லாம் கொண்டு வந்து உண்டியில் போடுறது, இல்லைன்னா சத்தம் போடுற காயினை போடுறது. காரணம் என்ன? தரித்திரனாய் பாராட்டுகுதல். ஆகவே தேவன் நம்மை ஆசீர்வதித்திருந்த போதிலும் நம்மை அதை மகிழ்ச்சியோடு கூட அனுபவிக்க முடியாத ஒரு வாழ்க்கை. எனக்கு பிரியமானவர்களே, இந்த 2வது பகுதியில் சொல்லப்பட்டிருந்த 2 வசனங்களை கவனியுங்கள். சங்கீதம் 37:16-17, நீதிமொழிகள் 13:7. நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் நம்மை தாங்குகிறாரா? நாம் உத்தம உள்ளவர்களாய் வாழ்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, 2வது பகுதியில் தியானித்த அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு கூட அவர் வேதனையை கூட்டாத தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறோம். ஐஸ்வர்யம் கொடுக்கும், வேதனையிட்டால் அவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் நான் நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. ஆகவே அநேக துன்மார்க்கர்களுடைய செல்வ திரட்சியை பார்க்கலாம், நீதிமானுக்கு இருக்கிற கொஞ்சமே நல்லது என்று சொன்ன வசனத்தின்படியாக எங்களை ஆசீர்வதியும். எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லாது இருந்த போதிலும் கொஞ்சத்திலே நாங்கள் மகிழ்ச்சியை, சந்தோஷமாக, செல்வனாய் போல வாழ எங்களை ஆசீர்வதியும். உங்கள் சமூகங்களை தாழ்த்துக்கிறோம், பெருமையாக்குறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென். கொஞ்சம் மேலானது, கொஞ்சம் நிறைவானது, கொஞ்சம் நலமானது, கொஞ்சம் போதுமானது பார்த்து கொண்டே வருகிறோம் அல்லவா? எப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களுக்கு
எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களுக்கு இந்த கொஞ்சம் போதுமானதாக இருக்கும், அதை நம்ம பார்க்கணும். கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கென்று பிரத்யேகமாக சொல்லப்படக்கூடிய ஒரு காரியம்ப்பா. நம்ம கிறிஸ்தவங்களாக இருந்துக்கிட்டு அஞ்ஞானிகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம் வித்தியாசம் இல்லாமல். உங்களுக்கு சொன்னால் புரியவே புரியாது. ஒரு பட்டணத்திற்கு நாங்கள் செல்கிறோம் ஊழியத்திற்காக, அப்படி கூட எடுத்துக்க வேணும். நம்ம பட்டணத்துக்கு நிறைய பேர் ஊழிய செய்யறதுக்கு வராங்க. ஊழியக்காரர்கள் வருகிற பொழுது நாம் ஊழியக்காரர்களை வரவழைக்கிறோம், அவர்களுக்கு கனப்படுத்துகிறோம், அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் ஒழுங்கு செய்து கொடுக்குறோம், அவர்களுக்கு உணவு கொடுக்குறோம். அப்போது அவர்களை வழி அனுப்பி வைக்கிறோம். இது ஒரு ஊழியக்காரனை, கர்த்தருடைய ஊழியக்காரரை கனப்படுத்துகிற காரியம். இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்தவருக்கு அந்த கர்த்தருடைய ஊழியக்காரனை செய்வார். ஊருக்கு போன உடனே உங்களுடைய நல்லா அன்பாக கவனிச்சுக்கிட்டீங்க, நல்ல முறையில் வரவேற்றீங்க, நல்ல முறையில் உபசரித்தீங்க, உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ்னு சொல்லுவார். இதில் என்ன தப்பு இருக்கிறது? இதை தவறான கோணத்தில் ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா அவன் கிறிஸ்துவனா, அவன் விசுவாசியா? இல்லவே இல்லை. ஆனால் அவங்க என்ன கேட்பாங்க, யார் இந்த ஆள் உழைக்காமல் சாப்பிட்றாரு, உழைக்காமல் சாப்பிட்றாருங்க உனக்கு எப்படி தெரியும்? அப்போது கேவலமாக பேசுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் அந்த மனநிலை தான் காரணம். அவன் தான் பணத்துக்கு அலையிறவன். அதிக வருமானம் சேர்த்துனே இருப்பான், சஞ்சலத்திலையும் உபத்திரத்துலையும். அவனுக்கு பத்தாது, இன்னும் வேணும், ஆன்னு போயின்னு இருப்பான். கொஞ்சம் வருமானத்தில் சந்தோஷமாக இருக்கிறவன் தான் கொடுப்பான், சாப்பாடு கொடுப்பான், உபசரிப்பான், எல்லாம் செய்வான். இந்த அதிக வருமானத்தில் சஞ்சலத்தில் இருக்கிறவன் போடவே மாட்டான், சாப்பாடு போடவே மாட்டான், ஊழியக்காரன் கனப்படுத்தவே மாட்டான். நல்லா கவனித்து நீங்கள் பார்க்கணும். ஊழியக்காரரை கனப்படுத்தாத ஒரு கிறிஸ்துவன், ஒரு கிறிஸ்துவ குடும்பம், ஒரு கிறிஸ்துவ விசுவாசம் எவ்வளவு கீழ்த்தரமானது. அதில் வரக்கூடிய செலவு பண்ணுற காரியத்தை அது சேர்த்து வச்சுட்டு மிச்சம் பண்ணுறவன் எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு புத்தி உள்ளவனாக இருப்பான். யோசனை பண்ணி பாருங்கள். இவன் போய் அங்கே சாப்பிட்றவனை குறை சொன்னான்னா அவன் இன்னும் எவ்வளோ கேவலமானவன் பார்த்தீங்களா? விசுவாசத்துக்கு சம்பந்தம் இல்லாதவன் பார்த்தீங்களா? அவன் விசுவாசியே கிடையாது. அவன் பிரைஸ் அலாட் சொன்னான்னா என்ன இருக்கும் அர்த்தம்? அவன் அலையில சொன்னா அர்த்தம் ஒன்றுமே கிடையாது. பிரிந்து கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். மனநிலை மிக முக்கியம். பாருங்கள், வேதம் என்ன சொல்லுகிறது? 4வது பகுதி மிக முக்கியம். இந்த வேத பகுதியில் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். எல்லாம் நல்லது, உத்தமம், போதுமானது, நலம் என்று சொன்ன வேத வார்த்தைகள் இப்பொழுது சொல்லுகிறது பாருங்கள், ஆதாயம் என்று சொல்லுகிறது பாருங்கள். தட் இஸ் த கெயின். அதுதான் லாபம். எது தெரியுமா லாபம்? போதும் என்கிற மனநிலை. பார்த்தீங்களா? அலைந்து திரிகிறவன் வேணும் வேணும் இன்னும் வேணும், இன்னும் சேர்க்கணும். இப்போ தான் 30 கோடி ஆச்சு, இன்னும் 100 கோடி ஆக்கணும், 150 கோடி ஆக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவனுக்கு மன நிம்மதி இருக்குது. எப்படி அவன் போதும்னு சொல்ல முடியும்? அவனால் சொல்லவே முடியாது. அவன் எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்? இன்னும் சேர்க்கணுமே. சஞ்சலத்தோடு, தவிப்போடு, கவலையோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு வரக்கூடிய அதிக செல்வம், அதிக பொருள், சஞ்சலத்தோடு வரக்கூடிய அதிக பொருள், துன்மார்க்கமாய் வரக்கூடிய செல்வ திரட்சி, அநியாயமாய் வந்துக்கூடிய அதிக வருமானம், வருத்தத்தோடும் சஞ்சலத்தோடு 2 கைப்பிடி நிறைய அள்ளி கொண்டு போகிறது பார்த்தீங்களா? இவைகள் எல்லாம் நலமானதாக இருக்காது, போதுமானதாக இருக்காது, உத்தமமாக இருக்காது, நல்லதாக இருக்காது. நல்லதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கொஞ்சம் வருமானத்திலே நல்லது, கொஞ்சம் வருமானமே உத்தமம், தெய்வ பயத்தோடு கூடிய கொஞ்சம் வருமானமே மேன்மையானது என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் போதும் என்கிற மனம், அதோடு கூடிய தெய்வ பக்தி, அதுதான் ஆதாயம். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த போதுங்கிற மனசு இல்லாதவன் எப்படி கொடுப்பான் அடுத்தவங்களுக்கு? கொடுக்கறதுல ஒரு 10 ரூபா செலவு பண்ணிவிட்டு ஐயோ சேர்த்து வச்சேன், 10 தடவை 10 ரூபா கொடுத்தா 100 ரூபாய் ஆயிடுச்சே பையில் போட்டுன்னு, 10 தடவை 100 ரூபா சேர்த்து இன்னும் 10 சேர்த்து 1000 ரூபாய் ஆயிடுச்சு. இப்படி போகிறவன் எப்படி அடுத்தவங்களுக்கு 10 ரூபா கொடுக்க முடியாது, எதிர்பார்க்க முடியாது. பாருங்கள். பட் தே மே பி கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், அவங்க ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் இருக்காது. கிறிஸ்துவுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து தன் ஜீவனையே கொடுத்தார், பிதா தன் குமாரனையே கொடுத்தார். சரிதானா? அந்த ஏழை விதவை தனக்கு உண்டான எல்லாவற்றையுமே கொடுத்தாள். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். யார் ஒருவருக்கு இப்படிப்பட்டதான தெய்வ பக்தி இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த கொஞ்சம் வருமானம் போதும். அதில் எங்களால் பட்ஜெட் போட முடியும். இன்றைக்கி எவ்வளோங்க சம்பளம்? 1000 ரூபா. இந்த 1000 ரூபாயில் இன்றைக்கி நான் எடுத்து பட்ஜெட் போடுறேன். இதில் 100 ரூபா தசமபாகம் கர்த்தருக்குன்னு கொடுக்கணும், எடுத்து வச்சுட்டேன்.
ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறவன் ஒரு நாளைக்கு 100 ரூபா எடுத்து வச்சான்னா ஒரு வாரம் முடிகிற பொழுது 7 நாட்களுக்கு ஒரு நாள் கழிச்சிட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வுனால 6 நாளைக்கு 600 ருபீஸ் வருமானம் வருமே. அது ஒரு வாரத்தில் 600 ருபீஸ்னால் ஒரு மாதத்தில் 2400 ரூபாய் ஆச்சு. ஒரு 1000 ரூபாய்க்கு கூலி வேலைக்கு போகிறோம், ஒரு மாதத்துக்கு 2500 ரூபா காணிக்கை கர்த்தருக்கு தசம காணிக்கை கொடுக்க முடியுமே. அப்போ இதெல்லாம் இல்லை என்று சொன்னால் பாருங்கள், என்னென்ன மனநிலையில் இருக்கிறோம் பாருங்கள். 1000 ரூபாயில் 100 ரூபா தசம எடுத்து வச்சாச்சு, வச்சு 900 ரூபா. அதில் என்னுடைய பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்காக, அவருடைய எதிர்கால தேவைகளுக்காக ஒரு 200 ரூபா எடுத்து வச்சுட்டேன். மிச்சம் எனக்கு எவ்வளோ இருக்குது? 700 ரூபா இருக்கிறது. இப்படி நம்ம பிரித்து வச்சு அதிலிருந்து ஒரு 100 ரூபா மருத்துவ செலவு எடுத்து வச்சுட்டேன். அதுலேருந்து ஒரு 100 ரூபா விருந்தாளிகள் திடீர்னு யாராவது வரக்கூடிய இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 100 ரூபா எடுத்து வச்சுட்டேன். இப்படியே 500 ரூபாயும் போயிடுச்சு, 500 ரூபா இருக்குது. இந்த 500 ரூபாயில் காலை மதியம் இரவு 3 வேளை ஒரு குடும்பமாய் சமைச்சு சாப்பிடுகிற பொழுது இட் இஸ் மோர் தென் என்ன. கடன் வாங்க வேண்டியதில்லை, கஷ்டம் வேண்டியதில்லை. இப்போ அவன் சொல்லுவான், எனக்கு அந்த 1000 ரூபா போதுங்க, 1000 ரூபா சம்பளமே எனக்கு போதுங்க அம்மா. என்கிட்ட நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம். என்கிட்ட ஒரு வாகனத்தை ஓட்டக்கூடிய ஒரு டிரைவர் வருவார். அவர்கிட்ட நான் ஒரு லோக்கலில் போகும்போது கூட்டிகிட்டு ஒரு தொகையை கொடுத்தோன்னா, இல்லையே இவ்வளோ வேணாங்க, எனக்கு இவ்வளோ போதுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த குறிப்பிட்ட தொகையை மாத்திரம் எடுத்துக்கொண்டு மீதியை கையில் திருப்பி கொடுத்துடுவார். இல்லைங்க சாப்பிட வச்சிங்க, வேணாம் நான் சாப்பிட்டுக்கிறேங்க. எப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் போதும் என்கிற மனதுடைய கூடிய தெய்வ பக்தி. வீண் செலவு இருக்காது, சஞ்சலம் இருக்காது, தவிப்பு இருக்காது, வருத்தம் இருக்காது, சந்தோஷமாக இருப்பார். அவர் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார். இன்றைய கிறிஸ்தவ விசுவாசிகள் எப்படி இருக்கிறோமா? ஆனால் இதுதான் இன்றைய வாழ்க்கையில் நான் பார்க்கிற காரியம், போதும் என்கிற மனதுடைய கூடிய தெய்வ பக்தி. தேவன் எனக்கு இன்றைக்கு இந்த 1000 ரூபாய் வேலையை வாக்கிய பண்ணினாரே, இந்த வேலை எனக்கு கிடைத்திருக்கிறதே, ஸ்தோத்திரம், நன்றி. இந்த வேலை செய்ய எனக்கு பலன் கொடுத்துருக்கிறாரு, ஞானம் கொடுத்துருக்கிறாரே, ஸ்தோத்திரம், நன்றி. அடுத்தது தொடர்ந்து இப்படிப்பட்டதான வேலை செய்ய பலன் கொடுத்து என்னை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம், நன்றி. அவர் நடத்துவார், அவ்வளோதான். எனக்கு பிரியமானவர்களே, தேவனுக்குரியதை தேவனுக்கு எடுத்து வச்சுட்டு தெய்வ பக்தியோடு கூட வேலைகளை செய்து சுத்தமாக உழைச்சா வேலையை கொடுப்போம். அவரை அனுப்புங்க வேலைக்கு, அவர் தாங்க கொஞ்சம் ஒழுங்காக வேலை செய்வார். வேறு யாராவது அனுப்பிச்சிங்கன்னா வரும்பொழுதே 1 மணி நேரம் லேட்டாக வருவார். மத்தியானம் சாப்பிட போகிறங்கிற பேர் 2 மணி நேரம் வரமாட்டார். சாயந்தரம் 1 மணி நேரம் சீக்கிரமாக கூட்டிகிட்டு பிள்ளைகள் கூட்டிட்டு போனால் அங்கே கொண்டு அழைச்சிட்டு போயிடுவார். மொத்தம் 4 மணி நேரத்தை வீணாக்கிடுவார். 8 மணி நேரம் வேலையில் 4 மணி நேரம் தான் வேலை செய்வார். ஆனால் முழு நாள் சம்பளம் வாங்கிக்குவார். அந்த 4 மணி நேரம் சுத்தமாக வேலை செய்ய மாட்டார். உன்னை போட்டு உடைப்பார், திருப்பியை சரிப்படுத்துவார். ஒன்று கீழே போடுவார், அது ரிப்பேர் பண்ணுவார். இப்படி புதுசாக ரிப்பேரை கிரியேட் பண்ணுவார். இருக்கிற ரிப்பேர் அப்படியே இருக்கும், வளர்த்தி கொண்டே இருப்பார். 2 நாள் செய்கிற வேலையை 10 நாளில் செய்வார். அவனுக்கு போதுமங்கிற மனசு இருக்குமா? அவனுக்கு தெய்வ பயம் இருக்கிறதா? தெய்வ பயத்தோடு இந்த கொஞ்சம் வருமானம் நலம் என்று சொல்ல முடியுமா? அவன் வாயால் சொல்லவே முடியாது. இன்றைக்கி பயத்தை வாசிக்கிறோம், சத்தியத்தை அறிகிறோம், ஆனால் செய்யும்போது பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக செய்கிறோம். காரணம் என்ன? மனிதத்துவம், மனிதத்தன்மை, மனுஷீகம். பிசாசு அதில் தான் மனுஷனை தோற்கடிக்கிற தற்பெருமை, தான் என்கிற ஆன்மம், மேட்டிமை. இதை சாப்பிட்டா நீ பெரிய தேவரை போல் ஆகிடும்னு சொல்லி உடனே அப்படியே கடவுளை மறந்துடுறான். எல்லாத்தையும் படித்து கையில் கொடுத்தவரை மறந்துட்டு அவரை மாதிரி ஆகணும்னு நினைக்கிறான். கொடுத்தவனுக்கு அல்வா கொடுக்குற அளவு தான் அது. அதனால் இப்படிப்பட்ட ஒரு தன்மையை பிசாசு தான் கிரியேட் பண்ண முடியும். த ஈகர் ஃபார் earning more money, the desire to get more money, to get more wealth, it leads to many, unworthy lines, ways of earning. எனக்கு பிரியமானவர்களே, போதும் என்கிற மனசு இருந்தால் தான் அந்த கொஞ்சம் தெய்வ பயத்தோடு வந்த கொஞ்சம் வருமானம் உத்தமமாக இருக்கும். போதும் என்கிற மனசோடு கூட இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? கர்த்தர் நீதிமானை தாங்கிறதை உணர முடியும். போதும் என்கிற மனசோடு கூட இருந்தால் தான் அவனுக்கு கொஞ்சமே நல்லது நினைப்பான். போதும் என்கிற மனசு கொஞ்சம் வருமானம் இருந்தாலே உத்தமம் என்று நினைப்பான். கொஞ்சம் ஒரு கைப்பிடி நிறைவாக இருக்கிறதே நலம் என்று நினைப்பான். அதுதான் மிக முக்கியம். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் தேவை போதும் என்கிற மனசு. கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த வீடு போதும், இந்த மனைவி போதும் என்றால் ஒழுக்கமாக விவசாயம் பண்ணாமல் வாழ்வான். இந்த பிள்ளைகள் போதும் என்று சொன்னால் தன் பிள்ளைகளை ஒழுங்காக கர்த்தருக்கென்று வளர்ப்பான். இல்லை என்று சொன்னால் பார்த்தீங்கன்னா எல்லாம் இதோட விரோதமான காரியங்கள். இவ்வளோ செஞ்சுட்டு இந்த ஒழுங்காக கொடுத்துட மாட்டோன்னே கேவலமாக பார்ப்பான். அவெல்லாம் பழக தெரியாதம்மா. எனக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவ விசுவாசம் என்பது வித்தியாசமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பைபிள் தெளிவாய் போதிக்கிறது. இந்த போதும் என்கிற மடனுக்குரிய தெய்வபக்தி மிகுந்த ஆலயம் பார்த்தீங்களே, பண ஆசையை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்க சொல்லப்பட்டிருக்கு. பணம் தேவை, பண ஆசை தேவையில்லை.
ஸோ எல்லா தீமைக்கும் அதுதான் வேறு. நான் அதை பிடிச்சிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? தீமை தான் வரும். எப்படி சட்டியிலேருந்து நன்மை வரும்? வராது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க போகிறேன். நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிறுவம் 4ஆம் அதிகாரத்தில் 11, 12, 13 அந்த 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். கொஞ்சம் உத்தமம், கொஞ்சம் போதுமானது, கொஞ்சம் நல்லது, கொஞ்சம் பாராட்டுதற்குரியது, கொஞ்சம் நலம் என்றெல்லாம் சொல்வதற்கு யாருக்கு வரும்? போதுமென்கிற மனதுடனே கூடிய தெய்வபக்தி உள்ளவர்களுக்குத்தான் அது வரும். அவர்கள்தான் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு சம்பாதிக்கிறவர்கள். அவர்கள் தான் அந்த கொஞ்சத்தில் திருப்தியாக இருக்கிறவர்கள். போதுமென்கிற மனசு. ரைட். இப்போ பவுல் பிலிப்பியருக்கு நிறுவனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். மன ரம்மியம். எந்த நிலையில் நான் இருந்தாலும், உயர்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும், தனித்திருந்தாலும் கூட்டமாக இருந்தாலும் கும்பலாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் மன ரம்மியத்தை கற்றுக்கொண்டேன். மன ரம்மியம் அது மிக முக்கியம் கிறிஸ்துவ வாழ்க்கை. மன ரம்மியம் உள்ளவன் தான் தெய்வ பயத்தோடு கூட வருகிற கொஞ்சம் வருமானத்தில் திருப்தியாய் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பான். பார்த்தீங்களா? மன ரம்மியம். அடுத்தது பாருங்கள். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ், வெதர் இட் இஸ் தேர் அவைலபிள், வெதர் இட் இஸ் நாட் அவைலபிள், வாட் எவர் இட் இஸ், ஐ கேன் டூ, என்னால் செய்ய முடியும். பார்த்தீங்களா? சரி. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். ஆகவே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பார்த்தீங்களா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த பலன் தான். ஸோ எப்படி இருக்க முடியும்? கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூட சம்பாதிக்கிற அந்த கொஞ்சம் வருமானம் உத்தமம் என்று நினைக்கிறவங்க, போதுமானது நினைக்கிறவங்க, மேலானது நினைக்கிறவங்க யாராக இருப்பாங்க தெரியுங்களா? போதுமென்கிற மனதுடைய கூடிய தெய்வபக்தி உள்ளவர்களாக இருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஸோ நான் எந்த பலனிலே நான் வாழ்கிறேன், எந்த பலன் என்னை நடத்துகிறது, யாருடைய பலன் என்னை வழிகாட்டுகிறது, யாருடைய பலன் என்னை மேன்மைப்படுத்துகிறது பாருங்கள். கிறிஸ்துவுடனே கூட இருக்கிறோம். கிறிஸ்து தான் என்னை பலப்படுத்துகிறார். கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்வேன். ஏனென்றால் அவரோடு இருக்கிறதுனால தான் நான் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அவர்தான் என் பலன். அந்த பலன் என்னை தாங்கும், என்னை தப்புவிக்கும், என்னை ஏந்தும், என்னை சுமக்கும். ஆகவே 2 காரியங்கள் மிக அவசியம். கர்த்தருக்கு பயந்து நடக்க, குறைந்த வருமானத்தில் மகிழ்ச்சியாக இருக்க, குறைவான வருமானத்தில் போதும் நலம் உத்தமம் மேலானது என்று நடக்க, பாராட்டும்படியாக நடந்து கொள்ள, ஆதாயம் உடையவர்களாக வாழ நமக்கு அது தேவை. ஆகினால போதும் என்கிற மனம், தெய்வ பக்தி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், இவைகளெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வருமானத்தில் சந்தோஷங்க, கொஞ்சம் வருமானத்தில் திருப்திங்க, கொஞ்சமே எங்களுக்கு போதுங்க, அந்த கொஞ்சத்திலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம். இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்திற்கான ஆண்டவருடைய வார்த்தை. அலைய வேண்டியதில்லை, திரிய வேண்டியதில்லை, சஞ்சலப்பட வேண்டியதில்லை, துக்கப்பட வேண்டியதில்லை. கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூட காரியங்களை செய்தால், வேலையை செய்தால், தொழிலை செய்தால், வியாபாரத்தை செய்தால், குடும்பத்தை பராமரித்தால், பிள்ளைகளை வளர்த்தால் மிகுந்த ஆதாயம், அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அதுதான் உண்மையான பரிபூரணத்தை கொடுக்கும், உண்மையான நிறைவை கொடுக்கும். கொஞ்சம் நிறைவை கொடுக்கும், கொஞ்சம் வருமானம் பரிபூரணத்தை கொடுக்கும். அந்த கொஞ்சம் வருமானம் கர்த்தரை பற்றும் பயத்தோடு வந்தால் அதுக்கு கிடைக்கும். ஆகவே அப்படிப்பட்ட பலனுடையவர்களாக வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம்.
இன்றைக்கும் கர்த்தாவே நாங்கள் கற்றுக்கொண்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். போதும் என்கிற மனதுடைய கூடிய தெய்வ பக்தி உள்ளவர்களாக, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவ எல்லாரும் செய்ய பலன் என்று சொல்லுகிற விசுவாசிகளாக நாங்கள் வாழ்ந்து மன ரம்மியத்தோடு கூட நடந்து எல்லாவற்றிலும் நிறைவாக இருக்கும்படி கர்த்தரை எங்களை நடத்துவீரா. கொஞ்சம் வருமானமாக இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை பற்றும் பயத்தோடு சம்பாதிக்கிற வருமானமாக இருக்கும்படியாக எங்களை ஆசீர்வதிப்பீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.